காவல்துறையின் அறிவுரையை ஏற்று கள்ளச்சந்தையில் மது விற்பதை நிறுத்திய மாற்றுத்திறனாளி பெண்ணின் கணவருக்கு மணிமங்கலம் போலீசார் ஆட்டோ ஒன்றை வாங்கி கொடுத்து நல்வாழ்வு அமைத்துக் கொடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் முன்பணமாக 50,000 ரூபாய் செலுத்தி புதியதாக ஆட்டோ வாங்கி கொடுத்துள்ளார். இதனை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளி பெண் மேரி உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் என்னால் சுத்தமாக நடக்க முடியாது, எனக்கு வருமானமும் எதுவும் இல்லை, என்னோட குழந்தைய பாதுகாக்க எனக்கு எதுவுமே இல்லை சார், அதனால தான் நான் சார் இதை விற்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த சார் வந்து உங்களோட தேவை என்னவோ அதை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தார். எனக்கு 50,000 கையில் கொடுத்தாங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோவுக்கு நீங்கள் கட்டுங்க. அதேமாதிரி நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு அவங்க வந்துட்டு ஆட்டோ எங்கள் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதனால் மதுசூதன் சாருக்கும் இன்ஸ்பெக்டர் சாருக்கும் மணிமங்கலம் உள்ள ஸ்டேஷன் உள்ள எல்லா போலீஸ்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி.